கட்டே கட்டலாதே. Hello all, welcome to the course Fluid Mechanics and Machinery. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது minor energy losses in pipes. Minor energy losses அப்படின்னு வரும்போது loss of head due to sudden enlargement, sudden contraction, loss of head at entrance of pipe, at exit of pipe, அப்புறம் loss of head due to obstruction in a pipe, bend in a pipe, அப்புறம் pipe fittings. இதெல்லாம் வந்து minor energy lossன்னு சொல்கிறாங்க. இந்த minor energy loss அப்படிங்கிறது இது ஏன் minor energy lossன்னு சொல்கிறாங்கன்னா it is very small when compared to frictional loss. காரணம் ஃப்ரிக்ஷனல் லாஸ் வந்து ஒரு பைப் லைனில் த்ரூ அவுட் த பைப் லைன் இருக்கும். வேறஸ் இந்த மைனர் எனர்ஜி லாஸ் வந்து அந்த பைப் லைன் ஃபுல்லாலாம் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெண்டுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு லாங் பைப் லைன் இருக்குது. அந்த பைப் லைனில் நம்ம ஒரு பெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் இந்த லாஸ் இருக்கும். ஸோ அதனால் த்ரூ அவுட் த பைப் இருக்க போகிறதில்ல. அதனால தான் இந்த மைனர் எனர்ஜி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த லாஸஸ்க்கான டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதோட ஃபைனல் கேல்குலேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஹெட் லாஸ்க்கான ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். So first is loss of head due to enlargement. Loss of head due to sudden enlargement. So let us consider a pipeline. ஒரு பைப் இருக்கு. இதோட cross section சடனாக enlarge ஆகுது. which means இன்னொரு பெரிய சைஸ் பைப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். Let us take this section as section 1 and this as section 2. And let us assume P1 as pressure intensity at section 1, V1 is velocity at section 1 and A1 as area at section 1. Similarly, we have P2 as pressure intensity at section 2, V2 as velocity and A2 as area. So in the mari we are assuming the initial conditions. Let us also consider ipo idhula vandu when a fluid is flowing, because of this drastic change in the dimension or the drastic change in area, this fluid cannot follow the path. In the path la fluid flow aganum, but idu appadi flow agadu. In the region la varumbodhu it will not flow as per the plan. In the region la it will form some eddies. In the region la irukudi fluid வந்து இதுக்குள்ளே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படி சர்க்குலேட் ஆகிறதால தான் இந்த லாஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷனே. இந்த ரீஜனில் P dash is the pressure intensity. P dash is the pressure intensity for area A2 minus A1. இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரியானோ அதுதான் A2 minus A1. This is A2, this is A1 and இதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் A2 minus A1. Now we are going to apply Bernoulli's equation for section 1 and 2. So Bernoulli's equation apply பண்ணோம் அப்படின்னா P1 by rho g plus V1 square by 2g plus Z1 is equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2 plus loss of head due to sudden enlargement. Normal case or ideal caseல இந்த sum of இந்த மூணு எனர்ஜிஸும் இந்த மூணு எனர்ஜிஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இது வந்து ரியல் கேசஸில் இங்கே ஒரு லாஸ் ஆஃப் ஹெட் இருக்குது. அந்த லாஸ் ஆஃப் ஹெட் தான் வந்து பிகாஸ் ஆஃப் enlargement. So HE is equal to P1 by rho g minus P2 by rho g plus V1 square by 2g minus V2 square by 2g. இந்த கேஸில் நம்ம Z1 Z2 வந்து கேன்சல் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் a horizontal pipe. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஹெட் லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட்கான ஈக்குவேஷன் இது. இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று வந்து வெலாசிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே அன்னோனுக்கு கொண்டு வரதுக்காக அடுத்த கேட்டகரி ஆஃப் டெரிவேஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா கேல்குலேட்டிங் த நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் will be equal to change of momentum per second. சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லலாம், இல்லைனா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பெர் செகண்ட்னு சொல்லலாம்.
And coming to net force, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா Fx is equal to first force is pressure at section 1 P1க்கு respective ஆன force P1 A1 and second force is because of P dash அதுக்கு respective ஆன area A2 minus A1 and third force is because of P2 which is in opposite direction which is P2 A2 and by experimentation by experiments it is proved that P1 is equal to P dash எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது P1 P டேஷும் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த A2 மைனஸ் A1ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரெஷரும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது Fx is equal to P1 A1 plus P1 A2 minus A1 minus P2 A2 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா P1 minus P2 into A2 இந்த இதில் P1 A1 இந்த P1 A1 கேன்சல் ஆயிரும். ஸோ P1 A2 minus P2 A2 இருக்கும். that is P1 minus P2 into A2 and second we have to calculate momentum of liquid per second at section 1 which is equal to momentum அப்படினாலே mass into velocity தான். so which is equal to rho A1 V1 into V1 which is equal to rho A1 V1 square. so this is for section 1. similarly for section 2 it is rho A2 V2 into V2 which is equal to rho A2 V2 square. now we have to calculate the change in momentum. change in momentum per second is equal to rho A2 V2 square minus rho A1 V1 square. and now we are going to apply continuity equation to convert or to relate A1 and A2 which is A1 V1 is equal to A2 V2. therefore A1 is equal to A2 V2 divided by V1. so in place of A1 we are going to rewrite as A2 V2 by V1. so change of momentum per second is equal to rho A2 V2 square minus rho A2 V2 divided by V1 into V1 square. so இந்த மாதிரி நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம். and now we'll cancel some common terms. அதெல்லாம் கேன்சல் பண்ணால் rho A2 V2 square minus rho A2 V1 V2 இந்த மாதிரி வரும். then rho A2 of V2 square minus V1 V2 இப்படின்ட்டு வரும். this is change of momentum. ஸோ இப்போ நம்மகிட்ட change of momentum இருக்குது, அதே போல் net force இருக்குது. we are going to equate both. so P1 minus P2 into A2 is equal to rho A2 V2 square minus V1 V2 இப்படி வரும். இதில் we can cancel A2 and A2. so finally P1 minus P2 divided by rho is equal to V2 square minus V1 V2 இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. so this is the relationship between pressure and velocity, pressure difference and velocity. and again இதிலே நம்ம திருப்பி என்ன பண்ணலாம்னா we can divide this by g. so P1 minus P2 by rho g is equal to V2 square minus V1 V2 by g into வரும். we also have நம்மளோட primary equation, first equation என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெகுலார்ஸ்க்கான equation P1 by rho g minus P2 by rho g plus V1 square by 2g minus V2 square by 2g இருந்துச்சு.
we are going to substitute this value here. So HE is equal to V2 square minus V1 V2 divided by G plus V1 square by 2G minus V2 square by 2G. இதை நீங்கள் திருப்பி LCM எடுத்து elaborate பண்ணீங்க அப்படின்னா V2 square plus V1 square minus 2V1 V2 divided by 2G ன்னு வரும். This is V1 minus V2 the whole square by 2G. And இதுதான் வந்து equation for calculating head loss due to sudden enlargement, which is V1 minus V2 the whole square divided by 2G. And second, we are going to see about loss of weight due to sudden contraction. Loss of weight due to sudden contraction. Let us consider a pipeline of higher diameter which is suddenly contracted to a smaller diameter. Now again, this is section 1 and this can be taken as section 2. For section 1 we have P1, A1, V1. Similarly for section 2 we have P2, V2, A2. And in this case a fluid is flowing, and because of this drastic change or reduction in the diameter, the fluid flow will be, or the fluid flow cannot adapt the actual path. So இந்த மாதிரி ஒரு path lineக்கு வந்து இது change ஆயிரும். இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய fluid எதுவுமே flow ஆகாது. And here we will have some eddies. இதுக்குள்ள fluid அப்படியே circulate ஆகிட்டே இருக்கும். And because of this we have loss of energy. இந்த இடத்துல let us take this section as C. இப்போ இந்த loss of head வந்து it is not because of this sudden contraction. இந்த pipeline வந்து இங்கே சடனாக கான்ட்ராக்ட் ஆகிருக்கிறதால எனர்ஜி வந்து லாஸ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா this section can be named as vena contracta. இந்த செக்ஷன், இந்த சிசிங்கிற செக்ஷன் வந்து வீனா கான்ட்ராக்டான்னு சொல்கிறாங்க. இந்த வீனா கான்ட்ராக்டாக்கு அப்புறம் ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. திஸ் ஏரியா இஸ் வெரி லோ அண்ட் திஸ் ஏரியா கேன் பி டேக்கன் அஸ் ஏசி, விச் இஸ் ஏரியா ஆஃப் ஃப்ளோ அட் செக்ஷன் சிசி. இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஏரியாவும் இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவும் டிஃப்ரெண்ட். இதை விட இது அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் சடன் என்லார்ஜ்மெண்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா டு திஸ் ஏரியா வி ஹாவ் லாஸ். இந்த என்டையர் லாஸ் ஆஃப் வெயிட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷனுமே வந்து இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய என்லார்ஜ்மெண்ட்னால மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஹெச்சி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஈக்குவேஷன் முன்னாடி 3 என்லார்ஜ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் V1 மைனஸ் V2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2G. இது வந்து என்லார்ஜ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். இங்கே ஹெட் லாஸ் டியூ டு கான்ட்ராக்ஷனுமே இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய என்லார்ஜ்மெண்ட்னால தான் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி VC நமக்கு தெரியும். ஸோ VC மைனஸ் V2 the whole square divided by 2G. இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் நமக்கு வரும், which is equal to V2 square divided by 2G VC by V2 minus 1 the whole square. ஸோ இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இப்படி எழுதி வைக்கிறது. ஏன் எழுதணும் அப்படிங்கிற நம்ம உங்களுக்கு ஃபியூச்சரில் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஹெட் லாஸ் டியூ டு கான்ட்ராக்ஷன் வந்து ஹெட் லாஸ் பிகாஸ் ஆஃப் த என்லார்ஜ்மெண்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா வீனா கான்ட்ராக்டர் டு செக்ஷன் 2, இந்த என்லார்ஜ்மெண்ட்னால தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் திஸ் VC. இந்த VCங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக we are going to use continuity equation. So we are going to apply continuity equation for section C and section 2. So யூஸ் பண்ணிங்க அப்படின்னா AC VC is equal to A2 V2 and VC divided by V2 is equal to
A2 divided by AC which is equal to 1 divided by AC by A2. So VC by V2 is equal to 1 by CC, where CC is equal to AC by A2. In the C suffix C அப்படிங்கிறது coefficient of contraction which is equal to AC by A2, அதாவது area ratio between area of vena contracta and section 2. So இதை நம்மளோட previous expressionல substitute பண்ணுறோம். So HC will be equal to V2 square divided by 2G into 1 by CC minus 1 the whole square, which is equal to K into V2 square divided by 2G. So இதுதான் நம்மளோட equation for calculating head loss due to contraction. And இங்கேயும் suppose if C is equal to 0.62, C வந்து 0.62 இருக்கு அப்படின்னா K is equal to 1 divided by 0.62 minus 1 the whole square, which is K is equal to 0.375. So suppose C ஓட value 0.62 இருந்துச்சு அப்படின்னா K is 0.375. So the final expression will be HC is equal to 0.375 V2 square divided by 2G. இது நமக்கு ஒருவேளை கொஸ்டினில் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, சிசியோட வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா you can take HC is equal to 0.5 V2 square divided by 2G. So இதுதான் வந்து final expression. Either you can use this expression or else this expression. In this case K ஓட value 1 by CC minus 1 the whole square. And this is the expression for calculating head loss due to sudden contraction. And third is loss of head at entrance. ஒரு பைப்போட என்ட்ரன்ஸில் லாஸ் ஆஃப் ஹெட் இருக்குது, அதுக்கு it is denoted by HI which is equal to 0.5 V square divided by 2G. இதுக்கு டெரிவேஷன்லாம் இல்லை, so you can just remember the equation which is 0.5 V square by 2G. Then loss of head at exit which is HO is equal to V square by 2G. இந்த Vங்கிறது velocity at outlet, இந்த Vங்கிறது velocity at inlet, இந்த V வந்து velocity at outlet. And loss of head due to obstruction. Loss of head due to obstruction. ஸோ இப்போ ஒரு பைப் லைனை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பைப் லைனில் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், மேபி ஏதோ ஒரு சாலிட் பார்ட்டிகல் ஒன்று கிடக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாலிட் பார்ட்டிகல் இருக்குது. we have velocity V, a fluid is flowing at a velocity V, and இதோட செக்ஷன் 1, இதோட செக்ஷன் 2. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே கேட்டகரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து வெலாசிட்டி ஆஃப் லிக்விட் அட் வீனா கான்ட்ராக்டாக கால்குலேட் பண்ணுவோம், ஏரியா ஆஃப் வீனா கான்ட்ராக்டாக பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் V square divided by 2G into A divided by CC into A minus A minus 1 the whole square. இதில் Vங்கிறது velocity of the fluid and A is area of pipe. This small a is maximum area of the obstruction. Small aங்கிறது இந்த அப்ஸ்ட்ரக்ஷனில் எது மேக்ஸிமம் ஏரியாவோ அதை எடுத்துக்கணும். ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் எப்போவுமே வந்து யூனிஃபார்ம் ஷேப்லலாம் இருக்காது. ஸோ இதில் எந்த ஏரியாவில் எந்த ரீஜனில் மேக்ஸிமம் ஏரியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் calculating loss of head due to obstruction. Then loss of head due to bend, which is K H suffix B is equal to K V square divided by 2G. நீங்கள் இந்த எல்லா ஈக்குவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா V square by 2G அப்படிங்கிறது காமனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். And this value of K is known as
coefficient of bend, which depends on angle of bend, then radius of curvature, of bend, then diameter of pipe. இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த k வேல்யூ இருக்கும். in normal cases நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் இந்த k வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ calculating head loss due to bend will be a very simple task. and finally pipe fittings, loss of weight due to pipe fittings, இதுக்குமே same k v square by 2g, where k is coefficient of pipe fitting. So this is all about today's content. இந்த வீடியோவில் நம்ம மைனர் எனர்ஜி லாஸ்னு என்னென்னு பார்த்தோம், அதுக்கு ஏன் மைனர் எனர்ஜி லாஸ்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம், the comparison between minor and major losses பற்றி பார்த்தோம், and also we have seen about the derivation related to sudden enlargement and head loss due to sudden contraction, and final expressions for calculating loss of weight at entrance, exit, and loss of weight due to obstruction, bend and various pipe fittings இதெல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.